மோடி ஆரோக்கியமாக இருப்பதால், மோடி தனது திறமையை சமீபத்திய போரில் நிரூபித்திருப்பதால், மோடியே வயதை காரணம் காட்டி அவரை வெளியில் அனுப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நாட்டுக்கு நல்லது என்னென்னா, மோடியே தொடரணும் பிரதமராக. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவர்களெல்லாம் ஒப்பிடும்போது மோடி எவ்வளவோ மேலுங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. திமுக என்ன அக்கிரமம், அநியாயம், எதை பண்ணினாலும் கவலையே படாமல் அந்த உதயசூரியனுக்கு குத்துறாங்களே. இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஓட்டர்ஸாக முடிவு பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் 5%, 10% இருக்கும். அவன் ஓட்டே போட வரமாட்டான். அந்த திமுகக்காரன் அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்க ஓட்டை போட்டுடுவான். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் சரித்திரம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் அண்ணாமலை. காங்கிரஸை சேர்ந்த கோடீஸ்வரர் இங்கே ஒரு மனசாட்சியை விற்று கொண்டிருக்கும் ஒரு முதலமைச்சர் அங்கே போய் செல்வ பெருந்தகை நம்ம ஆளுங்க, நம்ம கூட்டணி கட்சிங்க, நம்ம ஒரு காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க. அந்த தந்தையின் வேதனை மிகவும் மோசமான விஷயம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல் அலசல். இன்றைக்கு அரசியல் செய்திகளில் நாம் பார்க்க போகிற முதல் அலசல், ஓய்வு பெறுகிறாரா மோடி? மோடி ஓய்வு பெற வேண்டும் என்ற ஒரு குரல் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து கிளம்பி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்பவர் யாராக இருந்தாலும் 75 வயதை அடைந்து விட்டால் அவர்கள் வைத்திருக்கும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார். மோடிக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரோட 75 வயது முடிகிறது. அப்போ 75 வயது முடிஞ்சிட்டா ஆர்எஸ்எஸ் விதிகளின்படி 75 வயது முடிஞ்ச யாராக இருந்தாலும் பதவி விலகணும் அப்படிங்கிற குரல் முதலில் ஒலித்திருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 2014 மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது, பிரதம மந்திரி ஆகும்போது மோடி இதை கொண்டு வந்தார். 75 வயசுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி இல்லை அப்படின்னு ஒரு மனதாக பாஜகவில் முடிவெடுக்கப்பட்டது. அதனால தான் உங்களுக்கு அத்வானிக்கே பதவி கிடைக்கல. அத்வானி ஒரு உங்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அத்வானிக்கு பதவி கொடுக்கப்படவில்லை. காரணம் 75ஐ தாண்டி விட்டார். அடுத்தது முரளி மனோகர் ஜோஷின்னு ஒருவர், அவருக்கும் பதவி கொடுக்கப்படலை. காரணம் 75ஐ தாண்டி விட்டார். பெரிய தலைவர்களுக்கெல்லாம் 75ஐ தாண்டி விட்டார் என்று பாஜகவில் பதவி மறுக்கப்பட்டது 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது. இப்போ அதே ரூல், அதே சட்டம் மோடி பக்கம் திரும்பி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் தலைவரே மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் 75 வயதை முடிந்து விட்டால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சூசகமாக மோடி பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத, இதில் அரசியல் கிடையாது. மோடியை நாங்கள் அரசியல்வாதியாக பார்க்கல. அதனால் சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட நாட்டை பற்றி சிந்திக்கணும். மோடிக்கு பதவி விலகணுமா 75 ஆண்டுகள்ங்கிறத வச்சு, இல்லை தொடரணுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு அலசல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை பதிவு செய்யணும். எங்களை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவை வழி நடத்தி கொண்டிருப்பதில் யார் திறமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். சமீபத்திய பாகிஸ்தான் போரில் மோடியுடைய கான்ட்ரிபியூஷன், மோடியுடைய பங்கு மிக 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 முக்கியமானது. அவர் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் பார்க்கக்கூடாது. மிக அருமையாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்கி இருக்கிறார். அதில் மோடியின் பங்கு மிக முக்கியமான பங்கு. அதனால் இப்போ மோடி அந்த அளவுக்கு மோடிக்கு இணையான தலைவர்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். வெறும் 75 வயசு காரணம் காட்டி நீங்கள் மோடியை தூக்கணும்னு சொல்கிறதில்ல, எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டாலினுக்கே பார்த்திங்கன்னா 73 வயசு ஆயிடுச்சு. 73 வயசு ஆனதுனால இப்போ அவரே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கார். மோடி அவரை விட வேகமாக நடக்கிறாரு. காரணம், பிரம்மச்சாரியாக இருந்தவர், திருமணம் நடந்திருந்தாலுமே பல காலமாக அவர் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தவர். அவர் நல்லா தெம்பாக இருக்கார். இன்றைக்கி யோகாசனம் செய்கிறார். ஸ்டாலினை விட இளைஞராகத்தான் இருக்கிறார். ஸ்டாலினை விட 2 வயது மூத்தவராக இருந்தாலும்
மோடி ஸ்டாலினை விட இளைஞராகத்தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் வயசை நம்ம காரணம் காட்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி வந்து 94 வயசு வரை உட்காந்துக்கிட்டு இருந்தார். 94 வயசு வரை கட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ ராமதாஸ் பார்த்திங்கன்னா 87 வயசாச்சு, கட்சிக்கு நான் தான் தலைவர்னு அவரும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் நம்ம தமிழ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொரார்ஜி தேசாய்ங்கிறவர் 82 வயசில் தான் நாட்டின் பிரதமராக ஆனார், 80 தாண்டி. ஆக நீங்கள் வயதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான். இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கே 70 வரை ரிட்டையர்மெண்ட் இல்லைங்கிறாங்க. 70 வயதானாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்கள மறுபடியும் அரசு இதில் பணியில் வச்சுக்கிறாங்க. ஆக வயது அப்படிங்கிறது வேறு, அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேறு. 80 தாண்டியும் ஆரோக்கியமான தலைவர்கள் இருக்கிறார்கள். 60லேயே வந்து படுத்த படுக்கையாக நடக்கக்கூட முடியாமல் இருக்கும் தலைவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இங்கே வயசை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. ஆரோக்கியம் எப்படின்னு மோடியின் சமீபத்திய பாகிஸ்தானுக்கு எதிரான விஷயத்தில் மிக நன்றாக அவர் பண்ணாருங்கிறது எங்களுடைய கருத்து. இன்னொரு விஷயம், இந்த பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவங்க நாட்டுக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட்டு மாதிரி, நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிரம்மச்சாரிகள். ஏன்னா பெரிய குடும்பமாக இருந்தால் பல ஊழல் நடக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமராஜர் ஆட்சியில் ஏன் ஊழல் இல்லைன்னா அவர் பிரம்மச்சாரியாக இருந்ததுனால தான். அதே காமராஜரை கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஆக பிள்ளைகள் எல்லாம் இப்போ அரசியலுக்கு தலைவர்கள் வந்து விட்டால் பிள்ளைகள் தான் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. பல ஊழல் பண்ணுறவங்கெல்லாம் அவங்க தான். அண்ணாதுரை நேர்மையாக இருந்தாருன்னா காரணம் வந்து அவருக்கு குழந்தைகள் எல்லாம் வளர்ப்பு பிள்ளைகள் அது மாதிரி தான் வந்தாங்க. அதனால் அவங்க ஒரு இருக்கும்போது இந்த 2.5 வருஷமும் குடும்பத்தின் தலையீடு இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவருக்கு பெருசாக குழந்தைகள் இதெல்லாம் இல்லாதனால தான் காரணம். இப்போ ஜெயலலிதாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் ஆகிறது இல்லை. இந்த சசிகலா என்ற பெண்மணி மட்டும் இல்லைன்னா ஜெயலலிதா ஆட்சி நல்லா இருந்திருக்கும், ஊழலே இல்லாமல். சசிகலா என்ற பெண்மணி தான் வந்து குட்டிச்சவர் ஆக்கினாங்க. நல்ல நிர்வாகத் திறமை கொண்டவர் அவர் ஜெயலலிதா. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சசிகலா இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க அப்பா அவங்க இந்த பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இருந்தால் நாட்டுக்கு நல்லது. எம்ஜிஆருக்கு வந்து குழந்தையே இல்லை. எம்ஜிஆர் வந்து அவருடைய வளர்ப்பு பையன் அப்புன்னு இருந்தான். அவனை கொண்டு கட்சியில் உள்ளக்கே மெம்பராக கூட ஆக்கலை, வளர்ப்பு பையன் அப்புவை. அவருக்கு குழந்தைகள் இருந்திருந்தாலும் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் அவர் கட்டுப்படுத்தி வச்சார். அண்ணன் பசங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாரு, அதிமுக இவர் முதலமைச்சரானோடனே அதிமுக அலுவலகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது தாய் இல்லம்னு சொல்லி எம்ஜிஆர் முன்னாடி இவங்களோட குடியிருந்த வீடு. அண்ணன் பசங்கள்லாம் இங்கே சின்ன பிள்ளையாக விளையாண்டுக்கிட்டு இருந்ததுனால எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சோடனே உள்ளே வந்துட்டாங்க அண்ணன் பசங்கள்லாம். அப்போ ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், என்ன உனக்கு இங்கே வேலை, எல்லாம் வெளியில் போங்கன்ட்டார். யாரும் அதிமுகவில் உறுப்பினர் ஆகக்கூடாதுன்ட்டார். அதில் 2 பேர் உறுப்பினராக இருந்தாங்க, 7-8 பேர் அவங்களுக்கு. மீதி ஆளுங்கள்லாம் நீ உறுப்பினரே ஆகாத, கட்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டார். அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ பிரம்மச்சாரியாக இருந்துட்டால் நமக்கு ரொம்ப நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஊழலுங்கிறது நாட்டில் இருக்காது. இப்போ சரி இப்போ மோடியை மாற்றிடலாம் அப்படின்னா வேற ஆள் யார்? ராஜ்நாத் சிங்கை போனீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க, திமுகவோட ரொம்ப உறவு வச்சுருக்காரு. கனிமொழி என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறாரு. கருணாநிதி நாணயத்தை வந்து இங்கே வந்து விடுறாங்க. திமுக கண்டபடி காரி துப்புறாங்க. இப்போ பாஜகவை வந்து மதவாத கட்சின்னு மேடைக்கு மேடை பேசுகிறாங்க. ஆனால் ராஜ்நாத் சிங் இங்கே வந்துக்கிட்டு இவருடைய நாணயத்தை வெளியிடுகிறார், கருணாநிதி நாணயத்தை. இவரெல்லாம் வந்து நாட்டுக்கு பிரதமராக வந்து அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், இவருடைய தகுதி எப்படி இருக்கும் பாருங்கள். தகுதி இல்லாதவர். சரி, அமித்ஷா அடுத்த தலைவராக வருவார்னு சொல்கிறாங்க. இல்லை, அமித்ஷாவுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச முதல்வராக யோகின்னு அவரை வந்து பிரதமராக்கணும்னு சொல்கிறாங்க. யோகி பிரதமரானால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி நல்ல மனுஷர். அவர் வந்து ஒரு யோகிங்கிறது ஒரு சாது மாதிரி, அவர் பிரம்மச்சாரி. அவர் எந்த ஊழலும் செய்யாதவர். ஒரு பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000-15,000 தான் இருக்குது. ஆனால் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது, திறமையாக இருக்கணும். யோகி வந்து சில கடுமையான நடவடிக்கைகளை கண்டபடி எடுத்துருவார். அவசரப்பட்டு ஒரு சர்வாதிகார ஒரு போக்கில் இருக்காருங்கிறது உத்தரப்பிரதேசத்திலே பல நடவடிக்கைகள் போய் இதெல்லாம் இடிச்சிருவார், நாட்டுக்கு எதிராக இருக்கா. ஆனால் இந்தியாவை சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள், எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் தான் நாட்டில் பிரதமராக இருக்க முடியும். அதனால் யோகி வந்து நாட்டுக்கு பிரதமராக வந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும், பெரிய மோதல்கள் ஏற்படுங்கிறது எங்களுடைய கருத்து. அடுத்தது அமித்ஷாவுக்கு வரும். அமித்ஷா ஊழலின் உச்சத்தில் இருக்கிறார். அமித்ஷா கனிமொழி என்ன சொன்னாலும் கேட்குறாரு.
அவங்க சொன்னால் கேண்டிடேட்டே இல்லாமல் பண்ணுறாரு. அமித்ஷாவுடைய பையன் வந்து ஜெய்ஷா 100 கோடிக்கு மேலே ஏதாச்சும் காரியம் நடக்குன்னா ஜெய்ஷா நேரடியாக பேசுகிறாருன்னு செய்திகள் வருது. கிரிக்கெட் இதுக்கு தலைவராக அவர் இருந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இதே வந்து படுமோசமாக போயிட்டு இருக்கு இந்தியாவில். கோலி, விராட் கோலி மிக அருமையாக கிரிக்கெட் விளையாடுறாரு. அவரை தூக்கிட்டான் கட்சியை விட்டு, இதை விட்டு, கிரிக்கெட் அணியை விட்டு அவரே இது பண்ணி போயிட்டார். அடுத்தது ரோஹித் சர்மா, மிக மிக திறமையான கிரிக்கெட்டர். இன்றைக்கி கிரிக்கெட்டு போர்டே சரியில்லை, அவரை ஓய்வு அறிவிச்சிட்டார். அப்போ கிரிக்கெட் இந்த லட்சத்தில் இருக்கிறது காரணம் ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறார் அமித்ஷாவின் பையன் அப்படிங்கிறது தான். மிகப்பெரியதெல்லாம் இப்போ இவங்க உதயநிதி இவங்கெல்லாம் அமித்ஷாட்ட டீலிங் வச்சுக்கிட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அமித்ஷாட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு அப்படி தான் இப்போ நடக்குதுங்கிறது பல குற்றச்சாட்டுக்கள் அமித்ஷா மீது வந்திருக்கு. அப்போ அமித்ஷா பிரதமராக தகுதி உடைத்தவரான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த தகுதி இல்லை. அதனால் மோடி வந்து ஆரோக்கியமாக இருப்பதால், மோடி தனது திறமையை சமீபத்திய போரில் நிரூபித்திருப்பதால், மோடியே வயதை காரணம் காட்டி அவரை வந்து வெளியில் அனுப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நாட்டுக்கு நல்லது என்னென்னா மோடியே தொடரணும் பிரதமராக. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவர்களெல்லாம் ஒப்பிடும்போது மோடி வந்து எவ்வளவோ மேலுங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. அவர் வந்து ஆதித்யவர் வந்து யோகி வந்து அவரை குறை சொல்ல முடியாது, நேர்மையான மனிதர். ஆனால் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாருங்கிறது ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. நாட்டின் ஒற்றுமைக்கு அது எதிராக அமைய வாய்ப்புண்டு. அதனால் மோடியே மீண்டும் தொடர வேண்டும். எவ்வளவு நாள் ஆரோக்கியமாக இருக்கிறாரோ இன்னும் ஒரு 5 வருடங்கள் அவர் தொடரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய முதல் கட்ட கருத்து. ஆனால் அதே சமயத்தில் மோடி தொடர்ந்தால் ஒரே ஒரு விஷயம், இந்த நிர்மலா சீதாராமனை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடிக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள், நீங்கள் தொடர வேண்டும். ஆனால் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து நிதி மந்திரியாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல நிதி மந்திரியை போடுங்க. ஜிஎஸ்டியை ஏழைகளுக்கு எதிராக, நடுத்தர மக்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து முதல்ல மாற்றம், ஜிஎஸ்டியில் மாற்றம் தேவை. பேங்கிங் சிஸ்டம், வங்கிகளின் முறையில் மாற்றம் தேவை. வங்கிகள் எல்லாம் ஏழைகளுக்கு எதிராக செயல்படுகிறது. அதனால் மோடி ஜிஎஸ்டியில் மாற்றத்தை கொண்டு வந்து வங்கிகளின் செயல்பாட்டில் ஏழைகளுக்கு எதிராக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சரை வைத்து மோடி தொடர வேண்டும், மறுபடியும் பிரதமராக அவர் ஆரோக்கியமாக இருக்கும் வரை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இது வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவோ இல்லை திமுகவுக்கு எதிராகவோ சொல்கிறதில்ல, மனசாட்சிப்படி சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மோடி தொடர்ந்தால் நாட்டுக்கு நல்லது. அவர் ஒரு பாஜக பிரதமரெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க இப்போ 10 வருஷம் பிரதமராக இருந்ததில் சிறுபான்மை மக்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் எல்லோரும் மோடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு 5 வருடத்திற்கு. அப்போ தான் நாடு நல்லா இருக்கும். மற்ற திறமையான தலைவர்கள் இப்போதைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, உறுப்பினர்கள் சேர்க்கையில் திமுக செய்யும் மெகா முறைகேடு. பக்கா ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கான் திமுகவில். உறுப்பினர் சேர்க்கையில் எல்லாத்துலேயும் ஃப்ராடுனா, நாட்டை கொள்ளையடிக்கிறதுல தான் ஃப்ராடு. உங்கள் அப்பா எலெக்ஷனில் பூரா கள்ள ஓட்டை வச்சு அதில் ஃப்ராடு. என்றைக்குமே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர் நாட்டின் முதல்வராக இருந்தது உங்கள் அப்பா தான். இப்படி தான் நடந்தது. ஆனால் இப்போ ஸ்டாலினும் தான் ஃப்ராடு பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். என்னென்னா, உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்னு ஒரு ஃப்ராடு தனத்தை ஆரம்பிச்சு இப்போ இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு வாரத்தில் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்களாம் திமுகவில். எப்படி சேருவான்? காரி காரி துப்புறான். இவர்களால் உங்கள் ஆட்சியால் பாதிக்கப்படாதவர்களே இல்லை. மேல்மட்டத்திலேருந்து அடிமட்டம் வரை உங்களை வந்து வெறுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒரு வாரத்தில் 50 லட்சம் உறுப்பினரை சேர்க்க முடியும்? ஊரை ஏமாத்துறீங்களா? எல்லாம் ஃப்ராடுத்தனம். இப்போ எப்படின்னா, இப்போ எப்படி இது பண்ணுறாங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கைன்னே போகலை, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. உறுப்பினர் சேர்க்கைன்னே போகல. அங்கே போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் இவர்கள் அதிகாரிகள் மாதிரி போய் பேசுகிறான். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதிகாரிகள் வர்றாங்களோன்னு உங்கள் இதற்குள்ளலாம் கொடுங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் அதிகாரி மாதிரி எல்லாம் திமுக ரவுடி போயிடுங்க. ஒருத்தட்டுமே உங்கள் பேர் என்ன? ஓடிபி வெக்கங்கட்டால் ஓடிபி அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்னையா தகுதி இருக்குது? ஏதோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், ஒரு பொருளை வாங்குகிறாங்க,
ஒரு பொருளை இது பண்ணுறாங்க, கொரியர் வரான், அதெல்லாம் யாருன்னா உரியவர்கள் ஓடிபியில் கொடுத்தா உண்மையிலே அவங்க உண்மையான ஆளா, அந்த மொபைல் ஃபோனை அவங்க தான் வச்சுருக்காங்களா. இந்த இவர்கள் ஏன் ஓடிபியை கேட்குறான்னா மக்கள் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க மொபைல் ஃபோனை, சரியான மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்களான்னு அரசு அதிகாரிகள் மாதிரி போய் ஓடிபி கேட்குறான். ஸ்டாலின் நேற்று சொன்னபடி ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க இதில் அவர்கள் அனுமதி இல்லாமையே, அவங்களுக்கு தெரியாமையே இதாக சேர்த்துறான் உறுப்பினராக, அவர்களுக்கே தெரியாது உறுப்பினர். அதான் கேட்குறேன்ல, 1000 ரூபா வந்துருக்கா ஓசியில் போகிறீங்களா அப்படின்ட்டு திமுகவில் உறுப்பினராக சேர்த்து விட்டுறான். கையெழுத்து வாங்குறதில்ல, ஒன்றும் வாங்குறதில்ல, கணக்கு காமிக்கும் போது 50 லட்சம் பேர் சேர்த்துட்டாங்கிறான். இந்த இவர் இருக்கார்ல தங்கம் தென்னரசு, அவருடைய தொகுதி திருச்சுழி, 54,000 பேர் சேர்த்துருக்கான். அதில் பாதி பேர் ஃப்ராடு, பாதி பேர் இல்லாத ஆளுங்க, இவங்க கள்ள ஓட்டை சேர்த்த ஆளுங்க. 10 பேர் சேர்த்துருவான், ஒவ்வொரு பூத்துலேயும் 10 பேர் 50 பேர் சேர்த்துருவான். சேர்த்துட்டு 54,000 ஓட்டு வாங்கினா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிடலாம். 54,000 புதுசாக சேர்த்துருக்கானா, எல்லாம் போகஸ், அந்த பேரில் ஆளே இருக்க மாட்டான் அங்கேருந்து. இப்போ இந்த 54,000 பேர் என்ன பண்ணுவான், திமுக உறுப்பினர்னு சேர்ந்துட்டு இவனை பூரா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வருவான், வாக்காளர் பட்டியலில். இப்படி மோசடி பண்ணி 50 லட்சம் பேர் பண்ணி ஊரை ஏமாற்றி மறுபடியும் வந்துட்டாங்க. அதுவும் 10,000 முகாம்களாம். மக்களின் குறை தீர்க்க ஸ்டாலின் 10,000 முகாம்கள் அனுப்பிட்டாரான், பண்ணிட்டாரான். ஏன் அந்த 4 வருஷமாக 10,000 முகாம் பண்ணாமல் 26 வருடம் நெருங்கும் போது மட்டும் 10,000 முகாம்கள் பண்ணி ஊரை ஏமாத்துறீங்களா? இந்த 10,000 முகாம்கள் சொல்லிட்டா என்ன ஆகும்? உங்கள் சிஎம் செல்லில் என்னத்தை கிழிச்சிங்க? உங்கள் சிஎம் செல்லில் வர குறைகளை இந்த 4 வருஷமாக என்னத்தை கிழிச்சிங்க? அதே தான் இந்த 50,000 10,000 முகாம்கள்னு வச்சுக்கிட்டோ கொடுன்னு வாங்கி அந்த அங்கே இதை கேட்டு அந்தந்த துறைகளில் கேட்டு பதில் அனுப்ப போகிறீங்க. எதை தீர்த்து வச்சிங்க? அந்த 10,000 முகாம்கள்னு வச்சு இது அதை வரை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு இன்றைக்கி என்னென்னா, 40% மக்கள் வந்து கடைசி ஒரு வாரத்தில் தான் வந்து முடிவு செய்கிறாங்களா யாருக்கு ஓட்டு போடணும்னு. அண்ணாமலை வந்து இன்னும் உங்களுக்கு அரசியல் ஞானம் இன்னும் வரல. கிட்டத்தட்ட 40% எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது தான் முடிவே பண்றாங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க. அப்படின்னா லேட்டா கமிட் பண்றாங்க, ஏர்லியரா கமிட் பண்ணல. ஏர்லியரா யார் கமிட் பண்ணுவாங்க? சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க முதல்ல கமிட் பண்ணுவாங்க. சார் யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் டிஎம்கேனா டிஎம்கே, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, பிஜேபினா பிஜேபி, காங்கிரஸ்னா காங்கிரஸ். 40% வந்து தமிழ்நாட்டில் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு பண்ணுறாங்களா? எத்தனை எலெக்ஷனை பார்த்தீங்க நீங்கள்? நாங்கள் எத்தனை எலெக்ஷனை பார்த்தவங்க தெரியுமா? 1967 நான் எலெக்ஷன்களை பார்க்குறேன், எல்லா எலெக்ஷனையும் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் அதிகம், நடுநிலை வாக்காளர்கள் ரொம்ப கம்மி. கமிட்டட் ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த திராவிட இயக்கங்கள், அவன் திராவிட வந்துக்கிட்டு 25% திமுக 25%, 30% வச்சுருக்கான் ஓட்டு. அதிமுக அவன் கமிட்டட் ஓட்டர்ஸ், அவனை அந்த 25%, 29% வரை அவன் வச்சுருக்கான். ஆக இந்த 2 திராவிட இயக்கங்களே 55% இல்லை 60% வரை வச்சுருக்கான். இதில் பிஜேபிக்கு ஒரு 10%னா 70%. இதில் இந்த ஜாதி கட்சிகள்லாம் இருக்கான், அவன் கொஞ்சம் 5%, 5%ன்னு சொல்லி 3-4 பேர் இருக்கான். ஆக கமிட்டட் ஓட்டர்ஸ் தானே அதிகம். கடைசி நேரத்தில் எவன் திறமையை பார்த்து முடிவு பண்ணுறான், ஜாதியை பார்த்து முடிவு பண்ணுறான். மைனாரிட்டிஸ் வந்து சிறுபான்மையினர் மதத்தை பார்த்து முடிவு பண்ணுறாங்களே. திமுக என்ன அக்கிரமம் அநியாயம் எதை பண்ணினாலும் கவலையே படாமல் அந்த உதயசூரியனுக்கு குத்துறாங்களே. இவங்கெல்லாம் கமிட்டட் ஓட்டர்ஸாக முடிவு பண்ணாதவங்களா? முடிவு பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் 5%, 10% இருக்கும். அவன் ஓட்டே போட வரமாட்டான். அந்த திமுககாரன் அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்க ஓட்டை இவன் போட்டுடுவான். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் சரித்திரம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் அண்ணாமலை. அதனால் இப்படியே இது உட்காந்துக்கிட்டு இருந்தால் நடக்காது. இந்த 50 லட்சம் பேர் புது வாக்காளர்கள்னு சேர்த்துட்டான், அவங்க அனுமதியே இல்லாமல். கடைசி நேரத்தில் அவங்களை எப்படி போய் பயமுறுத்துவாங்க, எப்படி ஓட்டு போட வைப்பாங்கங்கிறது மிகப்பெரிய திட்டம் போட்டு, சதி திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. தில்லு முள்ளு அநியாய அக்கிரமம் எல்லாமே மனசாட்சிக்கு எதிராக தானே அது ஜெயிச்சு முதலமைச்சராக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த திமுக. இதுவே அதனால தான் சொல்லுகிறேன். அதனால் திமுக வந்து இந்த 50 லட்சம் பேரை வந்து ஃப்ராடு பண்ணி சேர்த்து வச்சுருக்கான். அந்த மக்கள்லாம் சிந்திங்க. அவன் சேர்த்து வச்சாலும் ஓட்டு போடும்போது இவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அடுத்த தடவை எலெக்ஷனில் ஜெயிக்கலைன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 1000 இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இதுவும் போய் 1000 வாங்குறீங்களா? 1000 முதல்ல என்ன சொன்னால் 1000 வந்து எல்லாருக்கும் கிடையாது, அரசு ஊழியராக இருந்தால் கிடையாது, ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கினா கிடையாது, கார் வச்சுருந்தா கிடையாது, சொந்த வீடு வச்சுருந்தா கிடையாதுன்னு கொடுத்தான். இப்போ எலெக்ஷன் நெருங்கினோடனே எல்லாத்துக்கும் கொடுக்குறான், தேடி போய் கொடுக்குறான். வாங்குறவங்க நல்லா யோசிச்சுங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாற்றிடுவாங்க. உங்களை ஏமாற்றி இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய வேலை.
இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு பெருசாக போடுறான். முதலமைச்சரின் 10,000 கீழே முகாம்கள்னு சின்னதாக போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூபா 10,000 கொடுக்க போகிறான். அதுதான் நடக்க போகுது. அதனால் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப இதாக இல்லாமல் நீங்கள் மறுபடியும் ரொம்ப இதுவாக இருக்கணும், எல்லோரும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இவர் சொல்லியிருக்காரு, முருகன், முருகன், பாஜக முன்னாள் தலைவர், திமுக கூட்டணி உடைந்து சுக்குநூறாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் இருக்காதீங்க. முருகனுக்கு தான் சொல்கிறேன், அரசியல் தெரியாமல் இருக்காதீங்க. திமுக சுக்குநூறாக உடைக்க போகிறதுனா நீங்கள் என்ன தமிழ்நாடு அரசியல்வாதியை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் கிரிமினல்ஸ், எல்லாம் ஃப்ராடு, யாரையும் நம்ப முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கிறவன் எவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டாலின் நல்லா தெரிஞ்சிருக்கார், 20 கோடி 30 கோடி அப்படின்னு கொடுத்தாருன்னா எல்லா பேரும் அந்த பக்கம்தான் போவான். இப்போ காங்கிரஸில் சில எம்எல்ஏக்கள் போய் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாம் கூட்டணிக்கு. உளவுத்துறை மூலமாக அவருக்கு ஸ்டாலினுக்கு செய்தி வந்திருக்கு. அவர் கண்டுக்கவே இல்லையா? ஏன் கண்டுக்கலைன்னா அவர் சொல்லியிருக்கார் அவர் நெருக்கமானவர்கள்ட்ட, எனக்கு தெரியும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் போய் விஜய்கிட்ட ரகசியமாக பேசியிருக்காங்கன்னு எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருச்சு, நான் கவலைப்படல. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் இந்த எம்பிக்கள் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களாக முடிவெடுக்க போகிறான். சோனியா காந்தி ரெண்டு பேர் இருக்கார் இல்லை, இங்கே ராகுல் காந்தி, ரெண்டு பேர்த்தையும் ஸ்டாலின் கையில் போட்டு வச்சுருக்காரு. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். என்னென்னா, இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டுன்னு ஒன்று நடந்தது. இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஹைதராபாத் அணின்னு ஒன்று இருந்தது. அது இந்த வந்தேல் கூட்டம் போய் ஹைதராபாத்தை தான் வாங்குகிறான். அவன் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்கணுன்னே நினைக்கல. ஏன்னா அவங்க நேட்டிவ் தானே, ஆந்திரா தானே. அதனால் இந்த சன் டிவி குரூப் போய் அதை போய் வாங்கிட்டான் ஹைதராபாத். அந்த ஹைதராபாத்துக்கு அணிக்கு ஓனர் உரிமையாளர் யாருன்னா கலாநிதி மாறன் பொண்ணு காவியா மாறன், அவங்க தான் அதுக்கு உரிமையாளர். அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போய் கிரிக்கெட் நடத்துகிறாங்க ஹைதராபாத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில். அப்போ அங்கே இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கிற பூரா தலைவர்கள், அதில் பிரசிடெண்ட்டு, இவன் எல்லாம் என்னன்னு கேட்டால் அவனுக்கு பாஸ் கொடுக்கணும். மொத்தம் அந்த அரங்கத்தில் 30,000 பேர் உட்காரலாம். அப்போ 3,000 பாஸ் கொடுக்கணும் அவனுக்கு. கிரிக்கெட் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, இது எல்லா ஊர்லேயும் நடக்குது, நம்ம இதில் கூட நடக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தால் இங்கே தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்கு வந்து பாஸ் 10%, 10% கொடுக்கணும். கலாநிதி மாறன் பொண்ணு தயாநிதி மாறன் என்ன பண்ணாங்க, அவன் 10% பாஸை கொடுத்தாங்க. அவன் என்ன கேட்டான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா. அவங்க முடியாதுன்னாங்க. அவன் நீங்கள் முடியாதுன்னீங்கன்னா ஒழுங்காக கிரிக்கெட் நடத்த முடியாது, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க. அவன் விவரம் இல்லாத இவங்கள போய் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறான். இவங்கள அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அவங்க சொல்லியிருக்கான், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்து நடத்த முடியாது, எங்களுக்கு இன்னும் பாஸ் கொடுங்கன்னு சண்டை வந்துருச்சு. உடனே தயாநிதி மாறன் வந்து அப்பாட்ட சொல்கிறான். கலாநிதி மாறன் அப்பா என்ன பண்ணுறாரு, மாமா யார் ஸ்டாலின், இந்த கிரிக்கெட் சங்கத்துக்கான அந்த ஹைதராபாடு வந்து ரொம்ப இது பண்ணுறான் மாமா. அப்போ ஸ்டாலின் கேட்டுக்காரு, நம்ம வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை மாமா, அதெல்லாம் எடுத்துக்கிறல மாமா. ஓங்கோலை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியாது? இல்லை மாமா, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், மிரட்டிக்கிட்டே இருக்கான், பொண்ணை ரொம்ப மிரட்டி விட்டான், நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும். சரி நான் பண்ணுறேன்ட்டு ஒரு நேரம் சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணேன். சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணால் அது தெலுங்கானா, ஹைதராபாடு வந்து தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் முதல்வர். சோனியாட்ட சொன்னோன்னா சோனியா நேராக தெலுங்கானா முதல்வர் காங்கிரஸ் முதல்வருக்கு அனுப்பி, நம்ம ஐஎன்டிஏ கூட்டணிப்பா அவர் பொண்ணை மிரட்டியிருக்காங்க. அப்போ அந்த முதல்வர் சொல்லியிருக்காரு, மேடம் இது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம நாளைக்கு திமுகவுக்கு ஆதரவாக கலாநிதி மாறனுக்கு ஆதரவாக காவியா மாறனுக்கு ஆதரவாக ஏதாச்சும் பண்ணிட்டா தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்கே பிரச்சனை வரும். அவங்க ஓங்கோலை சேர்ந்தவங்க தானேப்பா, அவங்களும் தெலுங்குக்காரவங்க தான், நீ ஆக்ஷன் எடுன்ட்டாங்க. எடுன உடனே அந்த ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க. நேற்று 6 பேர் பாருங்க இங்கே. அப்போ சோனியா காந்திக்கு சொன்னால் எங்கே சுவிட்ச் போடணுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் விஜய்கிட்ட போய் காங்கிரஸ் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. காங்கிரஸ் வந்து எப்படி மடக்கிறதுன்னு தெரியும். திருமாவளவனுக்கு ஒரு 20 கோடி 30 கோடி கொடுத்தா முடிஞ்சது. கம்யூனிஸ்டுகளுக்கு போன தடவை 25 கோடி கொடுத்ததுனால இந்த தடவை 30 கோடி கொடுத்தா முடிஞ்சது. நம்ம அரசியல்வாதிலாம் அப்படி தானே பண்ணுறான். போன தடவை என்னாச்சு, போன தடவை நீங்கள்
கூட்டணி என்ன அமைச்சாங்களே என்ன ஆச்சு? இவங்க என்னது பிரேமலதா என்ன பண்ணாங்க? கடைசி நேரத்தில் 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு அதிமுகவில் கொடுத்தாங்க. கொடுத்தனுப்புங்க கையெழுத்து போடுறேன்ட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய பணம் வந்து ஸ்டாலின் வந்து இவங்ககிட்ட சசிகலாட்ட சொல்லி பேசணுன்னு ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டு டிடிவி தினகரனோட போய் சேர்ந்தாங்களா இல்லையா இவங்க பிரேமலதா? அது அப்போ கடைசி நேரத்தில் நிர்ணயித்த முடிவு, அந்த முடிவை எப்படி மாற்றினாங்க? வரக்கூடிய பணம் தமிழ்நாட்டில் வேறு என்னாச்சு? ராமதாஸ் போனதில் இதில் எம்பி தேர்தலில் 200 கோடியோ 300 கோடியோ அதிமுகவில் வாங்கினதா அவங்க சண்முகமே சொன்னார். ஆனால் கடைசி நேரத்தில் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அங்கே அதை விட அதிக பணம் கொடுத்தாங்களான்னு தெரியல. அப்போ அரசியல்வாதி கூட்டணியை தமிழ்நாட்டில் பணத்தை வச்சு தான் பண்ணுறான். எல்முருகன் விவரம் தெரியாமல் சுக்கு நூறாக உடைய போகிறதுங்கிறார். இப்போ பிஜேபியிலேயே வந்துக்கிட்டு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அது எல்முருகனுக்கு தெரியல. ஜான் பாண்டியன்ட்ட விஜய் தூது அனுப்பிட்டார் இதுக்கு கூட்டணிக்கு. அவர் என்ன சொல்லணும்? இல்லைப்பா நாங்கள் பிஜேபிகிட்ட தான் போன தடவை சேர்ந்தோம், இந்த தடவை அங்கே தான் சேருவோம்ல சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் செயற்குழுவை கூட்டி முடிவு பண்ணுவோங்கிறாங்க. அது அரசியல்வாதிகள் முடிவு பண்ணக்கூடியதெல்லாம் வந்து பணம் இதை வச்சு தான். அதனால் சுக்குநூறாலாம் முடியும் உடையும்னெல்லாம் நினைக்காதீங்க. எல்முருகன் மக்கள் மிக கோபத்தில் இருக்கான். ஸ்டாலின் மேலேயும் திமுக மேலேயும் அதை ஒழுங்காக பயன்படுத்துங்க. கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். போலி வாக்காளர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். 50 லட்சம்னு ஊரை ஏமாத்துறான். ஏற்கனவே 2 கோடி பேர் உறுப்பினர்னா இப்போ 50 லட்சம்ங்கிறான். எல்லாம் கள்ள ஓட்டு இல்லாத ஆளுங்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். இதெல்லாம் பார்க்கணும். ஜெயலலிதா இருந்தாலும் அந்த ஒன்றை தூங்க விட மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் என்னையாச்சு இத்தனை 50 லட்சம் பேருங்கிறான். புடி எங்கெங்கே சேர்த்தான எடு, எவன் ஒரிஜினல் எவன் டூப்ளிகேட் எல்லாம் பார்க்கணும்ல. அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சொல்கிறேன், ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இந்த சமூக விரோதிகள் குறுக்கு வழியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறுக்கு வழியிலே வந்து ஆட்சியும் பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை வேண்டும்னு கேட்கிறார். மேய்ச்சல் காட்டை எங்கள்கிட்ட கொடுங்கள், இல்லை என்றால் ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடு மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள், அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. யார் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் தான் கேட்குறாரு. விளையாட்டுக்கு கேட்குறாரா இல்லை சீரியஸாக கேட்குறாரான்னு தெரியல. ஏன்னா சீமான் வந்து முதல்ல ஆடு மாடுகளுக்கு மாநாடுன்னாரு. அதுக்கப்புறம் சரி அவர் கேட்குறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க கேட்குறாரு. ஆனால் ஆடு மாடை கூட்டிகிட்டு வந்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னோம். ஆடு மாடுகள் வந்து நிறையா துன்பப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னோம். ரொம்ப பேர் இல்லை கார்லலாம் அது லாரியிலலாம் வரல, நடந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நேற்று போட்ட வீடியோ பார்த்தா மழை கொட்டுது, அந்த மாடுகளை பூரா நிற்க வச்சுருந்தாங்க. அதுக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். இன்றைக்கி திமுக அவர் சீமான்னு ஒரு படி அதிகம் போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? ஆடுகள் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேண்டும், ஆனால் ஓட்டுரிமை இருந்தால்தான் நீங்கள் மதிப்பீர்கள் என்றால் அந்த எங்கள் ஆடு மாடுக்கு ஓட்டுரிமை வேண்டும்ங்கிறது. நம்ம எப்போவுமே யார் பேசினாலும் அதில் நியாயம் இருந்தால் பாராட்டுவோம், தப்பு இருந்தால் விமர்சனம் செய்வோம். ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை வேண்டும்னு ஒரு அதுக்காக கூட பேசக்கூடாது. அது எப்படி ஓட்டுரிமை கொடுக்க முடியும்? பகுத்தறிவு உள்ள மனிதனுக்கு தான் ஓட்டுரிமை கொடுக்க முடியும். மிருகங்கள் பறவைகள் உங்களுக்கெல்லாம் பகுத்தறிவே கிடையாது. அவங்களுக்கு எது நல்லது எது தட்டுதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு அதுங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு போய் எப்படி ஓட்டுரிமை கொடுக்க முடியும்? சீமான் பார்த்து பேசணும்ல. அவங்களுக்கு போய் ஓட்டுரிமை கொடுத்தா பூத்துக்குள்ளே மாடுங்களை எப்படி உள்ளே நுழையும்? பூத்துக்குள்ளே மாடு உள்ளே நுழைஞ்சா எந்த கையில் வந்து மைய வைப்பீங்க? கருப்பு மைய. மாட்டோட எந்த காலில் கருப்பு மைய வைப்பீங்க? மாடை பூத்துக்குள்ளே விட்டால் ஓட்டல் மிஷினில் போய் ஒரு அமுக்குனா ஓட்டல் மிஷினே உடஞ்சி போயிருமே. ஓட்டல் மிஷினில் வந்து சின்னத்தை பார்த்து மாடுகளால் போட முடியுமா? உங்கள் விவசாயி சின்னத்தை பார்த்தே மாடுகளுக்கு ஓட்டு போட முடியுமா? அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா அது பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மாட்டுக்கு கூட நாங்கள் ஓட்டுரிமை கேட்போம்னு மாடுகள் சார்பாக நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அது வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய. சீமானெலாம் நாளைக்கு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க, நாளைக்கு ஆட்சியை பிடிச்ச ஒரு முதலமைச்சராக கூட வருவீங்க. அப்போ உங்களுடைய பகுத்தறிவு உங்களுடைய அறிவுத்திறன் இதெல்லாம் மக்கள் வந்து மெச்சக்கூடிய அளவில் இருக்கணும், சிரிக்கக்கூடிய அளவில் இருக்க முடியாது.
அப்படிங்கிறத சீமான் வந்து இந்த மாதிரி காமெடியெல்லாம் அரசியல் காமெடி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சீமானுடைய இதை பற்றி நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ரித்தனியா வழக்கில் தற்கொலை பண்ணாங்கல்ல, வரதட்சணை இது விஷயம். அவர் தந்தை இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரித்தனியா வழக்கில் விசாரணை அதிகாரி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வு போகிறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்கிறேன். வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றோன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறேன். நான் முதலேயே சொன்னேன், அரசியல்வாதி ஒரு வழக்கில் வந்தால் ஸ்டாலின் போன்ற மனசாட்சி இல்லாத முதல்வர்கள் இருந்தால் அங்கே நீதி கிடைக்காது. அதைத்தான் சொன்னேன். அஜித்குமார் இதுலேயும் நீதி கிடைக்காம சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ ரித்தனியா அவர் தகப்பனார் சிபிஐக்கு அனுப்பணும்னு கேட்குறாரு. இந்த வீடியோவை பாருங்கள். அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? இன்னும் பெண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு, தற்கொலைக்கு காரணம் இவங்க 3 பேர்னா கைது பண்ணிட்டாங்க, இன்னும் அந்த செக்ஷனையே இவங்க மாற்றி போடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அது வந்து தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த செக்ஷனை மாற்றணும்ல, அதையே மாற்றலைங்கிறார். என்ன லட்சணத்தில் காவல்துறை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அது உடனே மாற்றணும்ல. அங்கே செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸை சேர்ந்தவருங்கிறார். காங்கிரஸை சேர்ந்த கோடீஸ்வரர். இங்கே ஒரு மனசாட்சியை விற்று கொண்டிருக்கும் ஒரு முதலமைச்சர் அங்கே போய் செல்வ பெருந்தகை நம்ம ஆளுங்க, நம்ம கூட்டணி கட்சிங்க, நம்ம ஒரு காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆர்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க. அந்த தந்தையின் வேதனை மிகவும் மோசமான விஷயம். இந்த மாதிரி இவங்களுடைய வயிற்றுச்சல் வேதனையே ஸ்டாலினை வந்து உங்களை கட்சி உங்கள் ஆட்சியை வந்து காலி பண்ணிடணும் அப்படி. அதனால் மனசாட்சியுடன் இது செய்யுங்க. அந்த ரித்தனியா அதில் வந்து நீங்களே சிபிஐக்கு அனுப்புங்க. இல்லைன்னா ரித்தனியா தந்தைக்கு சொல்கிறேன், இவர்கள் இருக்கும் வரை இவங்களுக்கெல்லாம் நீதியே கிடைக்காது. காவல்துறை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவர்களுக்கு கீழே. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டு இதில் வந்து இது பண்ணுங்கள். உயர்நீதிமன்றத்தில் எப்படி கேட்கணும் தெரியுமா? நீங்கள் ரித்தனியா அப்பாவுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சி இன்று ஆளும் கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் இந்த வழக்கிலிருந்து அவங்களை விடுதலை பண்ணலாங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை நிச்சயம் தாக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. பாருங்கள், அந்த பொண்ணு சொன்ன வீடியோவே இருக்குது. ஆனால் இன்னும் இதெல்லாம் உறுதி செய்யணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். 60 நாள் வரையும் அவன் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய மாட்டான். 60 நாளில் தாக்கல் செய்யலைன்னா 3 பேரும் வந்து ஜாமீனில் வந்துடுவாங்க. அதாவது ரித்தனியாவின் மாமனார், மாமியார், கணவர், இவங்க 3 பேரும் ஜாமீனில் வந்துடுவாங்க. அப்போ ஜாமீனில் வந்துட்டால் அந்த வழக்கு அவ்வளோதான். அதனால் இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. அரசியல் காரணங்களுக்காக எனக்கு நீதி கிடைக்காது. இதையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அஜித்குமாருக்கு வழக்கு மாதிரி அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து நீங்கள் ஹைகோர்ட்டில் இதை கேட்கணும். ஹைகோர்ட் வந்து 60 நாளைக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற இதை வந்து ஒரு ஆணையை ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும். இந்த ஆட்சியில் யாருக்குமே நீதி கிடைப்பதில்லை. ரித்தனியாவின் மரணம் மிக மிக கொடுமையானது, பெண்களுக்கு எதிரானது. இந்த விஷயத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பது முதலமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலினின் கடமை. அதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு போக வேண்டும் என்ற ரித்தனியாவின் தந்தையுடைய கோரிக்கையை நாங்களும் ஆதரிக்கிறோம். அதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.